கிறிஸ்துவர் நடிப்பாங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு நான் கிறிஸ்தவர், என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி உதயநிதி நானும் கிறிஸ்தவர், அவர் ஞானஸ்தானம் பெறவில்லைன்னு சொல்றாரு. ஞானஸ்தானம் பெறலையா? எனக்கு தெரியாது, யாருமே பெறவில்லைன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல ஏதோ சொல்றாரு, அவர் சொல்லுவாரு மத மாற்றம் பண்ணா எங்களுக்கு என்ன, முஸ்லிமா போனா கிறிஸ்துவரா போனா எங்களுக்கு நாடு நாசமாக போகட்டும், அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. இங்க பாரு, திமுக கரடியே காரி துப்பிடிச்சுன்ற கதையா கூட்டணி கட்சிகளை காரி துப்பிடிச்சு இந்த அரசாங்கத்தை, இந்த திராவிட மாடல் லட்சணத்தை, வேங்கை வயல்ல கலந்த அந்த நிகழ்வை விட இந்த அரசாங்கத்தின் செயல்கள் வந்து அவ்வளவு ஒரு கருமமா இருக்கிறதுன்னு அவர் தெளிவா சொல்றாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ நம்ம பார்த்தோமா இல்ல, இது வந்து அதிதீவிரமா நம்ம கொடுத்தோமா? அப்ப அந்த அதிதீவிரம் கொடுக்குறோம் அப்படின்னா வேங்க வேலுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கணும்ல. அப்போ நம்ம கொடுக்க தவறிட்டோம், நம்ம இந்து மக்களுக்கு வந்து நம்ம பிழை செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நீங்க அப்பட்டமா ஒத்துக்க தயாரா? உடனடியாக அதுக்கான எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? ஏங்க ஆளுங்கட்சியா வந்து போராட்டம் பண்ண இப்பதான் வராது. லூசு யாருன்னா இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டவங்க தான் லூசு. ஆமா, திமுக நம்பினவங்க தான் லூசு. ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிறவங்க லூசு. வைணவம் சிவம் ரெண்டும் ஒண்ணுதான். இதை அறியாதவன் வாயில மண்ணு, சரியா? அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, சரியா? அந்த மாதிரிதான் சீமான் வாயில போடுறீங்க இப்ப மண்ணு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழ்நாட்டுல திருமூலர் திருமந்திரம் தமிழ்நாடு, நீங்க ஏதோ தமிழுக்கும் விநாயகருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது எல்லாம் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை ஐயா அவர்கள் ஏன் போய் அங்க போய் மாட்டிட்டான்னு எனக்கு தெரியல. அதனால ஜாக்கிரதை இருக்க சொல்லு. ஏங்க, இந்துக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடி 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 உயிர் தியாகம் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய உரிமைகளை மீட்டுட்டு இருக்கோம். அதுக்காக வழிபாட்டு தளத்தை நீங்க குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் ஹிந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, வேங்கை வயல் சம்பந்தமாக திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் இப்போ சற்று முன்னதாக ஒரு மேடையில் பேசும்பொழுது ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேங்கை வயலுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மத மாற்றம் தான் ஒரே எங்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது என்ன ஒரு அணுகுமுறை? இது வந்து ஒரு சமூக. அவர் இப்ப எந்த மதத்துல இருக்காரு? அவர் ஹிந்துவா இருக்காரு. இந்துவா இருக்காரா? நல்லா தெரியுமா? அவரு இந்து தானே. அவரு என்ன, அவர் நடராசர் கோயிலுக்கு போறாரு, எல்லா இதுக்கும் போறாரு. இல்ல, எது கேட்டேன்னா இப்ப சீமான் வந்து இந்து கிடையாது, அவர் இந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து நாங்க எங்க சைவம், நாங்க வந்து மாலியம் அப்படின்னு. அவர் கிறிஸ்டின் தான், நீ வேற ஜபஸ்டின்ங்கிற சீமான், நீ அவர் கிறிஸ்துவர், நீ அவரை வந்து இந்துன்ற, நீ இப்படித்தான். அதாவது உதயநிதி அவர்களும் கிறிஸ்துவரோ? உதயநிதி கிறிஸ்தவர். அவர் சொன்னார் ஒருபோதும் தன்னை வந்து கிறிஸ்தவர் சொன்னது கிடையாது. ஆனா அவரு மேடையில பேசிருக்காங்க, வீடியோ காமினால. அது வந்து ஒரு கூட்டத்துல இந்து மீட்டிங்க்கு போனா இந்துக்கள் மாதிரி பேசுவோம், கிறிஸ்துவர் நடிப்பாங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு பேசுவாங்க. நான் கிறிஸ்தவர், என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி திரு உதயநிதி மனைவி கிறிஸ்தவம் தான். இவர் ஒன்னும் இல்ல அவரு நானும் கிறிஸ்தவன் சொல்லிருக்கேன். அவர் ஞானஸ்தானம் பெறவில்லைன்னு சொல்றாரு. ஞானஸ்தானம் பெறலையா? எனக்கு தெரியாது, ஞானமே பெறவில்லைன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல ஏதோ சொல்றாரு. அவரு சொல்லுவாரு ஞானமே ஞானம் பெற்றாரா இல்லையான்னு அங்க போய் அந்த காலேஜ்ல என்ன படிச்சாருன்னு கேட்டுவாங்க. இப்ப திருமாவளவன் ஏன் இந்த மாதிரியான ஒரு இப்ப திமுக தானே அழுத்தம் கொடுக்கணும்? இப்ப ஏன் வந்து இந்து மதத்திற்கும் பிற சகோதரர்களுக்கும் ஏன் வந்து இப்படி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கருத்தை சொல்லிருக்காரு திருமாவளவன் வந்து எங்க தனக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சு போயிடுமோங்கிற காரணத்தினால ஏற்கனவே சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்குன்னு நாங்க சொல்லலப்பா, நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சென்னை கிளை வந்து சொல்லுது. இந்த மாதிரி சயின்டிஃபிக்கா அவங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்க விசாரணை நடத்துறோம், இது சம்பந்தமா யாரும் பேசக்கூடாதுன்னே அவங்க தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இதையும் மீறி வந்து அரசியல் பண்றதுக்கு சில அரசியல் கட்சிகள் முனைப்புடன் செயல்படும். உங்கள் கூட்டணி கட்சிகள் சரியா? எங்க கூட்டணியில இருந்தா கூட்டணி, அது தேர்தலுக்கு தான் சார் கூட்டணி, மற்ற நேரத்துல இல்ல. ஆகையினால இது வந்து அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது அவர் தனிப்பட்ட கருத்து, அதுவும் எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை.
ஆனா நீங்க அதுக்கு ஏதாவது நீங்க வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்களா உங்க கட்சி சார்பில்? நாங்க அது இது சாதாரண வார்த்தை இல்லையா? அது தேவையில்லை. அவரு அதாவது எல்லாம் தெரிஞ்சவரு, அவரு எல்லாம் தெரிஞ்சவரு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எங்களை சொல்லி எங்களை மிரட்ட பாக்குறாரா? அப்ப எங்களை மிரட்ட பாக்குறாரா? இல்ல, அது அவர் போன மிரட்டல. எந்த மத மாற்றம் பண்ணா எங்களுக்கு என்ன, முஸ்லிமா போனா கிறிஸ்துவரா போனா எங்களுக்கு நாடு நாசமாக போகட்டும், அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை அப்படி சொல்லுவீங்க. அந்த இடத்துல திமுக தானே சார் அவர் வந்து அழுத்தம் கொடுத்திருக்கோம். இங்க பாரு, திமுக கரடியே காரி துப்பிடுச்சுன்ற கதையா கூட்டணி கட்சிகளை காரி துப்பிடுச்சு இந்த அரசாங்கத்தை, இந்த திராவிட மாடல் லட்சணத்தை. வேங்கை வயல்ல கலந்த அந்த நிகழ்வை விட இந்த அரசாங்கத்தோட செயல்கள் வந்து அவ்வளவு ஒரு கருமமா இருக்கிறதுன்னு அவர் தெளிவா சொல்றாங்க. இப்ப நீங்க பேசுறது வந்து இது வந்து கோர்ட் ஆஃப் லாவுக்கு எதிராக பேசுறோம். அது பரவாயில்ல, நீதிமன்றத்தின் மூலமா பாத்துக்கிறோம். வழக்குகளை நான் பார்த்துப்பேன். அதெல்லாம் நாங்க வந்து இந்த அரசாங்கத்தை வழக்கு சாதாரண நேரத்தை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எத்தனையோ கைதுகளையும் எத்தனையோ வழக்குகளையும் நாங்க பார்த்தவங்க. திரு செந்தில் சார், இப்ப இதுவரை இந்த விவகாரங்களை நம்ம பார்த்துருப்போம். வேங்கைவேல் சம்பவத்துல திமுகவோட அரசு தான் இயந்திரங்களை தான் வந்து கேள்விக்கு உட்படுத்துனாங்க. ஏன் வந்து நீங்க இன்னும் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் திடீர்னு ஒரு அதிர்ச்சி தரும் விதமாக திருமாவளவன் அவர்கள் இந்து மதத்தை வந்து அக்யூஸ் பண்றாரு. இது எப்படி பாக்குறது? இல்ல, அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு நேற்றுக்கல்ல, காலங்காலமாக அவர் வந்து என்னன்னா நான் கிறிஸ்தவராக மாறுவேன் அல்லது நான் வந்து நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வுகளே அவர் வந்து நான் இஸ்லாமியராக தொழுகை நடத்தி அந்த விரதம் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி அவர் ஒவ்வொரு நேரங்களுக்கும் ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சினிமா நடிகர் எப்படியோ அது போல அவர் வந்து அந்த நேரத்துக்கான நடிப்புகளை நல்லா நடிக்கக்கூடியவராக தான் நாங்க பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு நிகழ்வு நடந்தது யார் என்று உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கை சரியா சரியில்லையா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. எதிர்க்கிறதுனா எதிர்க்கலாம். ஆனால் உடனடியாக என்ன பண்றாரு, இந்து மதத்தை கிளைம் பண்ணி என்ன பண்றாரு, இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது அந்த மதத்தினுடைய பிடியிலிருந்து எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு டார்கெட். அவர் இல்லைன்னா வந்து அப்துல் நாசர் மதானி அவர்களுடைய பாட்சா அவர்களுடைய அந்த இறுதி உருவத்திலே குண்டு வைத்து இந்த நாட்டுல இந்த மக்களை அப்பாவிகளை கொன்று மதம் பாராமல் அவருடைய அறிக்கைகள், அவர் கட்சியின் சார்ந்த வன்னியரசு கலந்துட்டார். அதெல்லாம் அவர் வந்து ஆதரவு தான். அந்த ஊர்வலத்திற்கு அவருடைய கட்சி நிர்வாகிகளை அனுப்பிச்சாரு, கட்சியினுடைய நிர்வாகி போனாங்க. அப்ப இந்த மாதிரியான நபர் இந்து விரோதமா இருக்கக்கூடியவர் தெளிவா இருக்கிறார். ஆனால் அவருடைய ஓட்டு, அவருக்கான சீட்டு மட்டும் பட்டியலின அந்த ஒரு பிரிவிலே இந்துங்கிற அடையாளத்தோடு வாங்கிப்பாரு. ஓகே, இதுதான் அண்ணன் திருமாவளவன். நீங்க முதல்ல வச்ச வாதத்தை நான் இப்ப மீண்டும் நான் வந்து நினைவூட்ட விரும்புறேன். இந்துக்களுக்கு எப்போதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அவரோட உரிமை பறிக்கப்படுகிறதோ, அப்போல்லாம் வந்து இந்து மக்கள் கட்சி நாங்க தான் நிற்போம், பிஜேபி பொது கட்சி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இந்து மக்கள் கட்சிக்கு இதுல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? வேங்கவேலோட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும். இதுல வந்து குறிப்பா எங்க இந்து சகோதரர் தான் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி சிக்கந்தர் மலை கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை குறிப்பா இதுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம திராவிட மாடல் அரசுடைய முகத்திலே கிழிச்சிருக்கலாமே. ஏன் வந்து நம்ம இந்து மக்கள் கட்சியும் சரி, RSS சரி, பிஜேபியும் சரி பெருசா இதை கொண்டு போகலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக நீங்க இந்த வேங்கையில் விஷயத்துல அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அப்ப தடா பெரியசாமி என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலினத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உடனடியாக அந்த இடத்திலே அந்த மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கான பிரச்சனைகளை உடனடியாக ஏற்பாடு செய்து அங்கு நடந்து உடனடியாக சென்றவர் தடா பெரியசாமி அவர்கள். பிஜேபி அதுதான் சொல்றேன். நாங்க எங்களுடைய தரப்புல இருந்து வேங்கவேல் விஷயத்திலே அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய அந்த பகுதி நிர்வாகிகள் மூலமாக அந்த மக்களுக்கான வேண்டிய உதவிகளை செய்தோம். எங்களுடைய எதிர்ப்புகளை, பதிவுகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டுதான் வருகிறோம். அந்த மக்கள் ஒரு இந்து அப்படிங்கிறத தாண்டி அந்த நிகழ்வு என்பது அந்த பகுதி மக்களுக்கு நடந்த மிகப்பெரிய கொடுமை. அது யார் செய்திருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அவர் எந்த எண்ணத்தில் செய்திருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. சார், நீங்க போராட்டங்கள்னா நாங்கள் வந்து அங்க அந்த மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். பல இடங்களில் எங்களுடைய அறிக்கைகள், எங்களுடைய செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த வேங்கை வயலுக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியதை குறித்து எங்களுடைய கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்து வருகின்றோம். நீங்க ஒரு நாளுக்கும் பாத்தீங்கன்னா சார், அப்ப அண்ணா போராட்டம் சொல்றேன், நீங்க டெய்லி 4 போராட்டம் பண்ண வேண்டியதாயிடுச்சு சார். ஏன்னா எங்களுடைய ஒரு அமைப்பு என்பது வந்து இப்ப நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய இடத்துல நம்ம இந்து மக்கள் கட்சி டெய்லி போராட்டம் பெண்களுக்கு உண்மை இல்லைங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில அப்படிப்பட்ட கொடுமைங்க. அங்க ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடுமைங்க. இங்க உதயநிதி அவர்களுடைய தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா பாக்ஸரா இருக்கக்கூடிய ஒரு தம்பி, அந்த தம்பியை வந்து கொடூரமா கஞ்சா வியாபாரிகள் கொண்டிருக்காங்க. இது போன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி நடந்துங்க. தினசரி இந்த மாதிரி கொடுமை நடந்துட்டு தான் இருக்குங்க. எங்களுடைய எதிர்ப்புகளை, கண்டனங்களை பதிவு பண்றோம். ஒவ்வொன்றுத்துக்கும் போராட்டம் பண்ணக்கூடிய
செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு வருமானம் நாங்க என்ன போய் இது வந்து ஒரு நாங்க கிரானைட்ல காசு வாங்குறோமா அது நாங்க பிளாக்ல வந்து தமிழக இந்த அரசாங்கம் அது மாதிரி அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் வந்து காசு வாங்குறோம். தினசரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும். அப்ப இந்த திமுகவுடைய ஆட்சி அந்த அளவுக்கு தினம் மக்கள் அதான் சார் 10-11 நம்ம வந்து இந்த திருப்பரங்குன்றத்தோட விஷயம் நம்ம பார்த்தோமா இல்ல இது வந்து அதிதீவிரமா நம்ம கொடுத்தோமா? அப்ப அந்த அதிதீவிரம் கொடுக்குறோம் அப்படின்னா வேங்க வேலுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கணும்ல. அப்போ நம்ம கொடுக்க தவறிட்டோம், நம்ம இந்து மக்களுக்கு வந்து நம்ம பிழை செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நீங்க அப்பட்டமா ஒத்துக்க தயாரா? நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் நீங்க சொன்னீங்க. திருப்பரங்குன்ற விஷயம் எத்தனை நாளுக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க? அப்ப ஒவ்வொரு நாளும் இது அரசாங்கம் தீர்க்கும். இது 2 வருஷம் சார், 2 இயர்ஸ் சார். நீங்க நல்லா தெரிஞ்சு சார்ஜ் ஷீட்டே போடல. நீங்க நல்லா தெரிஞ்சு அப்போ அது வந்து அப்போ தலித் மக்களுக்கான ஒரு பிரச்சனையா நீங்க பாக்குறீங்களோ? ஏன்னா அண்ணன் திரும்ப நின்றாரு, ஏர்போர்ட் மூத்தி நின்றாரு. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க நடத்திய பெரிய போராட்டங்கள் என்பது வள்ளூர் கோட்டத்தை நடத்தினாரு, அந்த பகுதியில போய் நடத்தினாரு. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பினுடைய வலிமைக்கேற்ப அந்த நடத்தாங்க. சரி, முதலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோபம் வரலையே சார்? அதான் சார் கேள்வி. இளைஞரணியினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியோட இளைஞரணி தலைவர் தம்பிதான் போய் முதல்ல போராட்டத்தை நடத்துறாங்க. நான் ஆவணங்களுக்கு காரணது வேங்கவேல் விஷயத்துல இந்த கொடுமைகளுக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கு. அதனால எல்லா அமைப்புகளும் பாஜகவும் இந்த அமைப்புகளும் சேர்ந்து போராட்டம் பண்ணி இருக்கிறோம். நீங்க உடனே ஏன் வேங்கவேலுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணீங்க? அதுக்கு இது சாதாரண இஷ்யூ சார். இது வந்து மனித குலத்துக்கே வந்து வெக்கி தலைக்குள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்ல சார். திமுக தானே சார் நம்ம கேள்வி எழுப்புறோம். எல்லா அப்ப திமுகவுக்கு வேங்கவேல் விஷயத்திலே ஆர்ப்பாட்டம் செய்யாததுனால அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, கள்ளச்சாராய விஷயத்திலே அத்தனை பேர் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்தா போதுமா? அவர்களுக்கு போராட்டம் நடத்தல. இப்ப நடந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திற்காக ஞானசேகருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்களா? அவங்கதான் கட்சியிலே இல்ல, நாங்க ஞானசேகர் என்ன அர்த்தம்? என்ன சார் விஷயம்? ஒரு போராட்டம் பண்ணலங்கிறதுனால அப்ப உடனடியாக அதுக்கான எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? ஏங்க ஆளுங்கட்சியா வந்து போராட்டம் பண்ண இப்பதான் வராது. லூசு யாருன்னா இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டவங்க தான் லூசு. ஆமா, திமுக நம்பினவங்க தான் லூசு. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறவங்க லூசு. இந்த சமயத்துல திரு சீமான் அவர்களா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், இப்போ ஒரு பதிவாக போடுறாங்க. இதுவாக என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு போடுறாங்க. நிறைவான கருத்து. அதாவது தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறது வந்து சீமான் வந்து அல்லது அவர் கட்சி சார்ந்தவர் போட்டுட்டு இருக்கிறது. அவர்களுடைய அதுதான் தமிழ் தேசியமும் எங்களுடைய இந்து தேசியத்திற்கும் அல்லது இந்திய தேசியத்திற்கும் உள்ள ஒரு விஷயம் வேறுபாடு. அவர்கள் வந்து தமிழர்கள் இந்து இல்லை என்று சொல்றாங்க. அப்ப தமிழர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருது. தமிழர்கள் என்று சொல்லி இன ரீதியாக தான் அடையாளம் இருக்கிறது, மத ரீதியான அடையாளம் தமிழர்கள் கிடையாது. தமிழர் என்று சொன்னால் இனம், மதம் என்று சொன்னால் அவர்கள் இந்துக்கள். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவங்க சைவ சொல்றாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், நான் ஒரு குடும்பம் சொல்றேன். குடும்பத்துல அண்ணனை சொல்றாரு, இவரு தம்பியை சொல்றாரு. நான் குடும்பம்னு சொல்றேன். இந்துனா குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு சைவம், வைணவம், கானபத்தியம், இருக்கக்கூடிய அத்தனை விதமான 6 விதமான சன் மதங்களும் பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்குள்ள இருக்கு. அடிப்படை. ஆனா அதுல சனாதனம் வர்ணாசிரம தர்மம் எல்லாம் வந்து உள்ளடங்காது அப்படின்னு சொல்லி திரு சீமான் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லுவார் சார். வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொன்னாக்க வர்ணம் என்று சொன்னால் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பிரிவுகள் உட்பட்டவர்கள் அப்படின்றது அர்த்தம். வர்ணாசிரமம் என்பதுல நல்ல தெரிவுகள் எந்த விதமான தவறுகளும் இல்லை என்பதை நான் விளக்கமா சொல்றது. ஓகே, திரு காமச்சையா நிலவன கருத்து. இப்போ நான் சொன்னேன் இந்துக்கள் தமிழர்கள் அல்ல, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னார் என்று. மேலும் இந்த சம்பவம் ஒட்டி நாம் தமிழர் கட்சியில் பலரும் வந்து இந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டு வராங்க. இந்துக்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து 90% இந்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் வந்து உங்களுடைய முன்னோடியாக இருந்தவர்கள், அவர்களுக்கு கூட இந்துங்கிற வார்த்தையை வந்து பிரயோகிக்க செய்யலையே. அப்போ நம்ம சொல்லிக்கிறோமே, அப்போ நம்மளும் ஒரு இல்லை ஒன்றிணைய பாருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வைணவம் சிவம் 2 ஒண்ணுதான். இதை அறியாதவன் வாயில மண்ணு, சரியா? அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, சரியா? அந்த மாதிரிதான் சீமான் வாயில போடுறீங்க இப்ப மண்ணு. அதனால உண்மை என்னன்னா, இன்றைக்கு தமிழகத்துல 108 திவ்ய தேசங்கள்ல 102 திவ்ய தேசம் வந்து இருக்கிறது எங்க? தமிழ்நாட்டுல தான், சரியா? அப்படி காஞ்சிபுரத்துல மாத்திரமே 35-36 திவ்ய தேசம் இருக்கு, சரிங்களா? பெருமாளுடைய கோவில். அதுல முதல் திவ்ய தேசம் எது தெரியுமா? ஸ்ரீரங்கம் தான். திருச்சியில இருக்க ஸ்ரீரங்கம் அதுதான்,
அதே மாதிரி சிவனுடைய ஸ்தலங்கள் முக்கியமான ஸ்தலங்கள் 5. அதுல இந்த திருவண்ணாமலை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய திருவானைக்காவல், சரியா? இது போன்ற தலங்கள்லாம் இங்கதான் இருக்கு. ஆகையினால சிவனும் அரியும் சிவனும் ஒண்ணுதான். அவங்கள தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ராமம் போடுறாரு, அவர் விபூதி திருச்சிமான் சொல்றாரு. நான் தான் சொல்ல வந்தேன். சொல்றாரு கிருஷ்ணர் தான் வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை படைத்தார், நானே நினைத்தாலும் அழைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். மனிதனை நெறிப்படுத்துவதற்காக சில அறிஞர் பெருமக்கள் அந்த காலத்துல எழுதி வச்ச செய்திகள் இதெல்லாம், அவ்வளவுதான். கடவுள் என்பது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. புரிஞ்சுக்கோ, அதுதான். அது வந்து ஒழுக்க நெறிக்காக மனிதன் வந்து ஒழுக்கமா வாழணும், ஒழுக்க நெறியோட வாழணும். அதுக்காக வந்து ஒரு பயம் இருக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி வச்சாங்க. இப்ப முஸ்லிம்கள் வந்து அவங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. நாங்க வந்து உருவ வழிபாடு பண்றோம். நீங்க திமுக சொல்றோம்ப்பா, இந்துக்கள் வந்து உருவ வழிபாடு பண்றாங்க. காளிய வந்து தப்பு பண்ணா காளி மாதிரி ஈட்டிய வச்சு குத்துவாங்க, வீரபத்திரம் மாதிரி ஈட்டியில குத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பய உணர்வுக்கு தான் அது, சரியா? அத நீங்க தவற வந்து எடுத்துக்க கூடாது. அதனால ரெண்டு அரியும் சிவனும் ஒண்ணுதான். பெருவாரியான மக்கள் இன்றைக்கு நினைக்க கூடியது இந்து, அவ்வளவுதான். அதான் சார் அவர் என்ன சொல்றாரு, திருச்சிமான் அவர்கள் இந்த மாதிரி சொல்றாரு, வர்ணாசிரம கோட்பாட்டை கிருஷ்ண பரமாத்மா படைச்சாருன்னு சொல்லி. ஆனால் அவரே சொல்றாரு, நான் கிருஷ்ண பரமாத்மனுடைய பேரன் அப்படின்னு திருச்சிமான் சொல்றாரு. இல்லைங்க, பகவத்கீதையில வர்ணாசிரமம் குறித்து பேசக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்று சொன்னால், நானே படைத்தேன். அந்த வர்ணாசிரமம் என்பது குணத்தின் அடிப்படையில், குணம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அந்த குணங்களின் அடிப்படையில் நான் சொன்னேனே தவிர பிறப்பின் அடிப்படையில் சொல்லலைங்கிறது தான் இதுல வந்து நம்ம தெளிவுபடுத்துறோம். நீங்க பிறப்புல ஜாதி ரீதியாக இவர்கள் இந்த சாதியை சார்ந்தவர்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பகவத்கீதை சொன்னதாக சொல்லக்கூடியது என்பது முற்றிலும் தவறான கருத்து. எனவே இந்த இந்த தவறான கருத்துக்களை தொடர்ந்து நாங்க பகவத்கீதையவே நம்பலாம். அப்புறம் என்னத்துக்கு அது நீங்க நம்பினா என்ன? நீங்க நம்புறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுக்க நெறிக்காக. பைபிள் என்ன? பைபிள் இருக்க கதை பூரா உண்மையா? நீங்க குரான்ல இருக்க எதுவுமே கிடைக்கல. அதெல்லாம் கிடையாது. மனிதன் மனிதனா வாழணும், மிருகமா வாழக்கூடாது. அதுக்காக சில அறிஞர் பெருமக்கள் கற்றவங்க. நீங்க பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்க. பைபிள்ல உள்ளது கட்டுக்கதை, நீங்க குரான்ல உள்ள கட்டுக்கதை நீங்க. ஆனா கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க, இஸ்லாமியோட பண்டிகை வாழ்த்து சொல்றீங்க. இந்துக்கள் பண்டிகை வாழ்த்து சொல்றதுல என்ன சார் உங்களுக்கு வந்து சிக்கல் இருக்கு? இந்துக்கள் பண்டிகைக்கு எதுக்கு சொல்லல? தீபாவளிக்கு தான் சொல்லல. அது என்ன காரணம்? விநாயகர் சதுர்த்திக்கு, விநாயகர் சதுர்த்தி அதெல்லாம் புனையப்பட்ட செய்தி தானே. என்ன சார் அப்போ நீங்க சொன்னீங்க, 400 ஆண்டுகளுக்கு எங்க வந்தாரு? 400 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் இங்க பாரு, நாயக்க மன்னருடைய ஆட்சியில தான் விநாயகர் கொண்டுட்டு வந்து பிரதிஷ்டப்படுத்தப்பட்டது. நாயக்கர் ஆட்சிக்கு முன்னாடி விநாயகர் வந்து நல்ல தெளிவான ஒரு நல்ல ஒரு காமாட்சி நாடு ஐயா வந்து ஒரு நல்ல தேசிய அல்லது இந்து குடும்பத்தை பிறந்தவர் தான். ஆனா இந்த பாலாப்போன திமுக நாள பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க. விநாயகர் பெருமான் எங்களுடையது அல்லது ஔவையார் பாட்டி நின்று 5 கரத்தனை ஆணைமுகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தையில் வைத்தடி போற்றிட்டேனே என்று திருமூலனுடைய திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 கரத்தனை என்று சொன்னால் யார சொல்றாரு? விநாயகர் பெருமான் சொல்றாரு. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழ்நாட்டுல திருமூலர் திருமந்திரம் தமிழ்நாடு, நீங்க ஏதோ தமிழுக்கும் விநாயகருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது எல்லாம் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை ஐயா அவர்கள் ஏன் போய் அங்க போய் மாட்டிட்டாரு எனக்கு தெரியல. உண்மையிலேயே சொல்றேன் ஐயா, நீங்க இருக்க வேண்டிய இடம் அது இல்ல, நீங்க இருக்க வேண்டிய இடம் இங்க. அங்க போய் பாருங்க, பொய்யா சொல்ல வேண்டியது. விரைவில் இந்து மக்கள் கட்சியோட துணை தலைவரா உங்களை பார்க்கலாம் ஐயா. ஐயா அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறது நான் அர்ஜுன் சம்பத்தை பேசுறேன், நீங்க இங்க வந்துருங்க ஐயா. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசுங்கிறது அவங்க ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஆட்சி பண்ண இயலும்.
இன்னைக்கு வேங்க வயல் சமாச்சாரத்தை பொறுத்த மட்டும் காவல்துறை அதனுடைய கடமையை செய்யுது. காவல்துறை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருக்கு. அதன் மீது ஒரு விசாரணை இந்து மதத்தினோட கோட்பாட்டு சனாதன தர்மத்தை ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லி உங்க துணை முதல்வர் பேசுறாரு. இங்க பாரு, சனாதனம் என்பது ஜாதி அது ஜாதியை ஒழிச்சுட்டு போனா கூட பிரச்சனை வராது. இங்க பாரு, நீங்க சனாதனன் நீங்க இங்க ஒரு பாரு, மதத்தை இப்ப சொல்றீங்க. நானும் சொல்றேன், சனாதனம் என்பது மதம் கிடையாது. சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வு. மனித ஜென்மத்தில் அப்படி அவரே எதுல சொல்றீங்க? அவரே வந்து ஒத்துக்கிடல. அவரு அப்படின்னு எதுல சொல்லிருக்கீங்க? எதுல சொல்லி சனாதனம்னா சாதி வேறுபாடு, தீண்டாமை அப்படின்னு தமிழ் அகராதியில சொல்லியிருக்கா? எனக்கு காட்டுங்க. தமிழகத்துல இல்ல. சும்மா நீங்க சனாதனம்னா உடனே வந்து இவங்க எல்லாம் சாதி வெறி இப்ப பிடிச்சவங்க சொன்னீங்களே பகவத்துகீதை, அந்த பகவத்துகீதையில சொல்லு, என்னன்னு சொல்லுது? அதெல்லாம் சொல்லுது, படிச்சு பாருங்க. சொல்ல ரொம்ப தெளிவாக முழுமையா சொல்லணும். பகவத்துகீதையில 368 கீதாச்சாரத்தை ரொம்ப பக்கத்துல தெளிவாக நான் சொல்லுவது உனக்கு வேற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள் என்றுதான் கீதாச்சாரம். அப்ப எங்க பெரியார் என்ன சொன்னாரு? எங்க பெரியார் என்ன சொன்னாரு? என்ன பெரியார் பெரியார் என்ன சொன்னாரு? நான் சொல்ற கருத்து உங்களுக்கு ஏற்புடைய ஏற்றுக்கோங்க. யோசனை பண்ணுவீங்க. இவரு கி வீரமணி கிருஷ்ண பரமாத்மா பொள்ளாச்சி சம்பவத்தோட இணைச்சு பேசினாரு. ஏன்னா இவங்க கூட்டத்துக்கு ஈவேராவை நாங்க சொல்லியாரு சொன்னா கோவம் வந்துருமா? நாங்க எங்க கோபம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க தான் எங்க தலைவர் மேல செருப்பா வீசின ஆளுங்க. எங்களுக்கு என்ன இருக்கு தம்பி? தம்பி கூட ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க இங்க பாருங்க, எதுக்கும் அடங்காத ஆட்கள் நீங்க. ஆகையினாலதான் இன்னைக்கு பாபர் மசூதியை இடிச்சிங்க. இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முருகன் கோயில் கீழே இருக்கு, மேல சிக்கந்தர் மலை இருக்கு, சிக்கந்தரையே காலி பண்ணணும்னு திட்டம் போடுறீங்க. உங்க திட்டம் அந்த ராஜா அதுக்கு முன்மொழிகிறாரு, அதை நீங்க வழிமொழிகிறீங்க. ஆனா ராஜாவுடைய பகல் கனவு ஒரு காலம் நடக்காது. இப்படிதான் வந்து அயோத்தி விஷயத்துல பேசிட்டே இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு அந்த திட்டம் இருக்கு, புரிஞ்சுட்டியா? இப்ப வந்துருச்சா? பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சா? பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. பூனைக்குட்டி 14ஆம் நூற்றாண்டே வந்துருச்சு. 700 ஆண்டுகள் 700 ஆண்டு காலமா இருக்கு. 14ஆம் நூற்றாண்டே வந்துருச்சு. என்ன பண்றது? அதுல இருந்து வந்துருச்சு. இங்க பாருங்க, 700 ஆண்டு காலமா பாபர் மசூதியோட வெர்டிக்ட் வரும்போதும் இப்படிதான் சுமூகமா பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், விராட் ஹிந்து சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாரு. இல்ல அது ஒண்ணுலாம் இல்ல, 3000 இருக்கு அப்படின்னு ஒண்ணு போட்டாரு. ஆக்கிரமிப்புகள் நிறைய இல்லன்னு மறுக்க முடியுமா? ஞானவாபியாக இருக்கட்டும், காசி ஆலயமாக இருக்கட்டும், மதுராவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் சொல்லக்கூடிய இந்த பகுதியாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்களில் உச்ச நீதிமன்றம் ஸ்டே போட்டுக்கலாம் சார். 1992 வழிபாட்டு தலங்கள் போட்டிருக்கிறது வந்து என்னென்ன வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை அப்படியே வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் எங்களுடைய உரிமைகள் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்படுவது பத்தீங்களா? அங்கதான் நாங்க கேட்க வரோம். இவ்வளவு நாள் நாங்க கேட்டோமா? இவ்வளவு நாள் பிரச்சனை வந்துதா? இருங்க சார், சிக்கந்தர் இருக்க இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்தாதான் பிரச்சனை இங்க. அதுதான் நான் சொல்றேன். ஆடு மாடுகள் வெட்டுறது தவறு. அங்க கண்ண இது வந்து 14ஆம் நூற்றாண்டுலயே அந்த கோவில அங்க கட்டிட்டானுங்க. 13ஆம் நூற்றாண்டு கடைசியில தான் அந்த மன்னன் கொல்லப்படுறான். அவனை தர்கால, கோரிப்பாளையம் தர்கால தான் அடக்கம் பண்றாங்க. அங்க அந்த இது கட்டுறதுக்கு, மசூதி கட்டுறதுக்கு அன்றைக்கு வந்து பாண்டிய மன்னன் வந்து கூன் பாண்டியன் தான் அந்த இடத்த கொடுக்குறான். அவங்களுக்கு ஒரு பவுனுக்கு 1 சென்ட்டுங்கிற மாதிரி கணக்கு பண்ணி மொத்தமா ஒரு 14,400 பவுண்டை வாங்கிக்கிட்டு காலி இடத்த கொடுத்துட்றான். அதுல அவங்க கோயிலை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இவங்க முஸ்லிம்களுடைய அரசாட்சியில வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, மறுபடியும் வந்து நாயக்க மன்னர் காலத்துல பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது அங்க விசாரிச்சு பார்க்கும்போது இது வந்து கூன் பாண்டியன்ட்டு இருந்து அவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, அது அவங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க. அதுல கொண்டுட்டு போய் தான் 13ஆம் நூற்றாண்டு கடைசியில அவரை அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு அவருடைய நினைவு இருக்கணும், உயரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றானுங்க, இந்த மலையில போய் குள்ள வைக்கிறானுங்க. இப்ப ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம நீங்க இங்க இருந்து மதுரை போற ரோட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலை மேலையும் இந்த கிறிஸ்துவ கோயிலை கட்டியிருப்பானுங்க. இந்த மலை பூரா நீங்களுக்கா சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயில் மலையில
அது எப்ப நான் இப்ப புதுசா எனக்கு தெரிய இந்த 20 வருஷம் 25 வருஷத்துக்குள்ளதான் பூரா மலையில பூரா கோயிலை கட்டி வச்சிருக்காங்க, உயரமா கட்டியிருக்காங்க, சிலுவை நட்டு வச்சிருக்காங்க. இதனால மதம் பரப்ப முடியாது கண்ணு. ஒரு மதம் பரப்புறது அவனுடைய மனசுல வந்தா தான் பண்ண முடியும். அந்த சிலுவையை பார்த்த உடனே வந்துடாது. சரியா? இதெல்லாம் அறியாமையில வர்றது. அது மாதிரி இங்க கொண்டுட்டு போய் கட்டினானுங்க. அந்த காலத்துல இப்ப மன்னர்கள் எங்களுக்கு சாதகமா இருந்தாங்க, அந்த மக்களுக்கு சாதகமா இருந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த பிரிட்டிஷ்காரனும் அதை ஒத்துக்கிட்டான். பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே கோர்ட்டு போச்சு, லண்டன் கோர்ட்டுக்கும் போச்சு. அது அவங்களுக்கு தீர்ப்பு சாதகமா வந்துருச்சு. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா 1920 போட்ட வழக்கு 23 8வது மாசம் வரும்போது தீர்ப்புல, அந்த தீர்ப்புல அப்போது இருந்தவர் ஒரு ஐயர் தான் இவரா இருக்காரு, ஜட்ஜா இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஒரு ஐயர். அது எங்க அவரு தான் அந்த தீர்ப்பையே கொடுக்குறாரு. ஒரு ஐயர் தான் தீர்ப்பையே கொடுக்குறாரு. அப்ப அன்றைக்கு சொல்றாரு அனைவரையும் சமமா பார்ப்பான் அப்படின்னு. அதான் சொல்றேன், அது சமமா பார்த்துட்டாரு அந்த ஐயர். அதனால அன்றைக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு தான் இதுலயும் பிரிவி கவுன்சிலையும் செல்லுச்சு, இன்றைக்கு ஹைகோர்ட்லயும் அதான் செல்லுது. ஆகையினால அது அங்கதான் இருக்கும். இவங்கள மாதிரி ஆளுகள்லாம் அங்க மலையில ஏற முடியாது. இது தன்தர. அது மலையில ஏறினா கொக்கு குருவியை சுடுற மாதிரி சுட மாட்டாங்க, கல்ல விட்டு எரிஞ்ச புல் கட்டுருவானுங்க. அதனால ஜாக்கிரதை இருக்க சொல்லு. ஏங்க, இந்துக்களுடைய உரிமைகளுக்காக நாங்க போராடி 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 உயிர் தியாகம் பண்ணிதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய உரிமைகளை மீட்டுட்டு இருக்கோம். அதுக்காக வழிபாட்டு தளத்தை நீங்க இடிக்கணும், வழிபாட்டை இடிப்போம்னு நாங்க சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி சொல்றாரு? ராஜா என்ன சொல்றாரு? அதை நான் ஒத்துக்கிறேன். ஓரிபாளையத்துல போய் நீங்க மாத்தி அங்க கும்பிடுங்கன்னு சொல்றது அவருடைய கருத்து, அவ்வளவுதான். இங்க பாருங்க, எங்க காவல்துறை, எங்களுடைய அரசு, நம்மளுடைய அரசு, நம்மளுடைய காவல்துறை, உங்களுடைய அரசு, மக்கள் அரசு, மக்கள் அரசு தான், உங்களுடைய ஆட்சி தான், மக்களுடைய ஆட்சி. ஓகே, உங்களுடைய இருவரோட கருத்தை பயந்தமைக்கு நன்றி.